ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ பண்ணும்போது இது ஜெல்லிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருந்தது. நாங்கள் வந்து வாட்டர்மெலன் வச்சு பண்ணோம். நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு வச்சும் பண்ணலாம். நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலனை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்குவோம். ஜூஸரில் நம்ம வாட்டர்மெலன் பீசஸை போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ஜூஸ் எடுத்துட்டோம். வாட்டர்மெலன் ஜெல்லி செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர். ஸோ இந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அகர். இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஐட்டம் தான். ஜெலாட்டின்னு ஒன்று இருக்கும், ஸோ அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான்வெஜ், இது வந்து வெஜ்ஜு. ப்ளஸ் இது வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது தான். நம்ம வெளியில் இப்போ வந்து ஜெல்லி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் போடுவாங்க, கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். பட் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் கலர்ஸ் வச்சுட்டு இந்த அகர்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்றனால நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உள்ளே பார்ப்போம் அகர் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம இந்த வாட்டர்மெலனை ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி செய்ய போகிறோம். இந்த வாட்டர்மெலன்ஸ் ஜூஸை தவிர நம்ம குடிக்கிறத தவிர இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த வெயில் காலத்தில் அதை குடித்தோம்னா அந்த மினரல்ஸ் வந்து நமக்கு வேறவையாக வெளியே போகும் நிறையா. அப்போ அந்த வெளியே போகிறத வந்து இதை சாப்பிட்டோம்னா, வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்டோம்னா அதை ஈடு கட்டிட்டு நமக்கு டீஹைட்ரேஷன் வராது. அது தவிர நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனும் வராமல் இது நம்மளை பாதுகாக்கும். அதனால நிறைய இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் குடிக்கணும். அகரை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க அகர்லாம் நல்லா கரைஞ்சிட்டே வருது. இது ஃபுல்லாக கரைஞ்சிடணும். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கரையணும். நம்ம இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் கரைஞ்சிடுச்சு அகர். நம்ம வந்து இப்போ 500 ml வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 7 grams அகர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு இதை வந்து கரைச்சிருக்கோம். இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து சுகர் 75 grams ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கோங்க. இது கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அடுப்பில். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு நீங்கள் 1 or 2 minutes வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்குன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எதில் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. உங்கள் ஜெல்லி அந்த ஷேப்பில் இருக்கும். நாங்கள் குட்டி கப்பில் ஊற்றுறோம். இந்த கப்பில் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வச்சு நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஜெல்லி செட் ஆன பிறகு ஈஸியாக உங்களுக்கு வெளியில் வரும். அப்புறம் நீங்கள் சிலிக்கான் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து சாக்லேட் குக்கீஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஹீட்டும் தாங்கும். அது இதுலேயும் நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்த பிறகு ஜெல்லிலாம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இதை நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். இப்போது இது வந்து லைட்டாக கத்தி வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு வாட்டர்மெலன் ஜெல்லி அழகாக ரெடி ஆயிடுச்சு. மாதிரி சிலிக்கான் மோல்டில் போட்டிருக்கிறதையும் ஜஸ்ட் இப்படி அடி கூடி பண்ணோன்னாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ
ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட்னா. ரவுண்டு, ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்குது. சில இதில் வந்து ஹார்ட் ஷேப்பும் இருக்கும். ஸோ இதுவும் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நான் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.